மக்களே, இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் மாவு எடுத்து உப்பு போட்டு கொஞ்சம் லேசாக வெதுவெதுன்னு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன். அந்த காலத்தில் இதுதான் சாயங்காலத்தில் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, பால் கொழுக்கட்டை. இப்போ நம்மளுக்கு செய்ய நேரம் இருக்க மாட்டேங்குது. போய் செஞ்சு பார்க்கலாம் வாங்க. வச்சுருக்கேன், உருட்டி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக வேக வச்சுக்கலாம். வேகும் போதே வெல்லத்தை போட்டுக்கலாம். பிறகு கொஞ்சம் பாதி வெந்த பிறகு வெல்லத்தை போட்டாச்சு. அதிலே வேகட்டும். கொஞ்சம் அந்த மாவையே பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாம். ஏலக்காய் போட்டாச்சு. கொஞ்சம் கரைச்சி ஊற்றினா தான் கொஞ்சம் கெட்டியமாக வரும், இல்லாட்டி தண்ணியாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பாலில் கூட வேக வச்சுக்கலாம். தேங்காய் திருவல் போட்டுக்கலாம். கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.